வேலு, இந்த இடம் எங்க ஏரியாடி? மாட்டியா? நான் சொன்ன உங்க ஏரியாவா? இந்த ஏரியா, அந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம் எங்கேயுமே எனக்கு பயம் கிடையாதுடா. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்கண்ணா. இந்த ஜப்பரு உதாரெல்லாம் நாளைக்கு நம்ம கபடி மேட்ச்ல மோதும்ல, அங்க காட்டுங்க பாக்கலாம். அடி போடா, அசால்ட் போறீங்க. ஏய் சிவா வாங்கடா. ஏய் நரி கிட்ட வெச்சீனே உடம்புல கறி இருக்காது. அந்த புள்ளி ராஜாவுக்கு செம நோஸ் கட் சூப்பர். செம ஹாட் மச்சி. ஐ அம் மிர்ச்சி ஃப்ரம் ட்ரிச்சி. வாடா எச்சி. போங்க, சரியான அளவு போய் சேருங்க. கில்லி டீம். உங்க டீம் கேப்டன்ங்கயா? சார் 10 நிமிஷத்துல வந்துருவோம் சார். ப்ளீஸ் சார். ஏம்பா, நாங்க என்ன ஆம்னி பஸ் டிரைவரா? 10 நிமிஷம் லேட் ஆனாலும் இருந்து ஏத்திட்டு போறதுக்கு. லீக் மேட்ச்யா? டைம் காரமே காணா. சார் இல்ல சார், இப்போ வந்துருவார் சார். எங்கடா உங்க கேப்டன்? பயந்து போய் வீட்ல பதுங்கிட்டானா உங்க கில்லி? ஏய் போடா பல்லி. எங்க கில்லியே பயந்து பதுங்குற பூனை கிடையாதுடா, சீரி பாயிர சிங்கம். ஐயா என்ன எகிரற? போட்ல. என்ன சும்மா உதார் விட்டுக்கற? அவன தட்ட தாராந்திர வச்சா. என்ன கேமா கேங் வரா? சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. உங்க சண்டை எல்லாம் வெளியில வச்சுங்க. இங்க வந்தா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணு, இல்லனா மேட்சை கேன்சல் பண்ணிடுவேன். போங்க. ஒரு நிமிஷம் சார். டைம் ஆச்சுனா நீங்க டாஸ் போட்டு மேட்ச் ஆரம்பிச்சிடுங்க. நாங்க சப்ஸ்டிட்யூட் போட்டு ஆடிக்கிறோம். போய் ஒழுங்கா விளையாடுங்க போங்க. நீங்க என்ன சார் சப்ஸ்டிட்யூட் போட்டு ஆட சொல்றீங்க? வேலை இல்லாமலாம் ஆட முடியாது. டேய் எனக்கும் புரியுதுடா. நீங்க மேட்ச் ரெடி ஆவுங்க. வேலு கண்டிப்பா வருவான். டேய் ஆதிவாசி வாடா. வண்டி வச்சிருக்கியா? இருக்குது சார். சீக்கிரம் வாடா. என்னத்தடா வேலுக்கு? அறி வேண்டாம். இந்த லீக் மேட்சை ஜெயிச்சு ஆகணும். நடந்து கொண்டிருக்கிற போட்டி மிக கடுமையான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. வெல்ல போவது கில்லி அணியா டைகர் அணியா? நெக்ஸ்ட் ரைட். கபடி 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 டைகர் 2 பாயிண்ட்ஸ். கேப்டன் வேலு இல்ல, அதனால மேட்சே இன்ட்ரெஸ்ட் இல்லாம போச்சு. வேலு இல்லனா கேம்ல கிக்கே இருக்காது. கபடி 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 வீரர் டைகர் அணியினால் மடக்கி பிடிக்கப்பட்டார். 11-15 என்ற கணக்கில் 4 புள்ளி பின்னணியில் கில்லி அணி உங்களுக்கு ரைடு வரதுக்கே கில்லி அடிக்கும். என்னடா நரி ஊளையடா? பயந்துட்டான்ல. இந்த தைரியம் தான் ஸ்டேஜ்ல உட்கார்ந்து தண்ணி அடிப்பேன். வாடா. போச்சா அவன கொண்டு போடால போச்சா. ஏய் ஏய் ஆடி ஆடி வேலே வேலே. ஆட்டத்தின் முதல் பாதி நிறைவு பெற்று இரண்டாவது பாதி தொடங்குகிறது. கபடி களத்தில் கில்லி அணியின் நம்பிக்கை நட்சத்திரம் வேலு ஆட்டத்தின் தலைவிதியை கடைசி நிமிடத்தில் கூட மாற்றும் திறமை உள்ளவர். லாஸ்ட் வரணும். வாடி வா வா வா. களம் பல கண்டவராக அப்படியே வை வை கூட்டுக்குள்ள முதல்ல அனுப்பு. விடாத விடாத விடாத. கில்லி அணி எல்லைக்குள் டைகர் அணி யார ஒரு ஆதிவாசி யார ஒரு போடா. கபடி 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 வேலே வேலே. கில்லி 1 பாயிண்ட். ஒட்டுமொத்த ரசிகர்களின் பலத்த கரவொலியோடு டைகர் அணி எல்லைக்குள் கில்லி அணியின் வேங்கை வேலு பாடி செல்கிறார்.
வாடா வாடா நான் யாரு வாடா கபடி 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 அடியாடா டைகர் 3 பாயிண்ட்ஸ் உள்ள கொண்டு வந்த பாத்தியா பாயிண்ட்ஸ் இன் லாஸ்ட் 5 மினிட்ஸ் கில்லி 16 டைகர் 18 புள்ளி கொடுப்பாரா பார்ப்போம் யாரோ 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 கபடி கபடி அஞ்சடா ரேட்ல 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 கபடி 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 கில்லி 3 பாயிண்ட்ஸ் டேய் எப்ப நீ ஃப்ராட் பண்ணி ஜெயிச்சிரலாம் நினைச்சியோ அப்பவே நீ தோத்துட்டடா தம்மா துண்டு பிளேடு மேல நீ வச்ச நம்பிக்கைய உன் மேல வை ஜெயிக்கலாம் என்ன மச்சான் உனக்கு சீட் கிடைச்சதா இல்லையா எனக்கு பர்த்டே கிடைச்சதுடா லோயரா அப்பறா மாணிக்க வாசல் ஆஹா மதுரை வந்து இறங்கின உடனே மல்லி வாசனை வீசுதடா நெஞ்சத்தை கொள்ளையடித்து கொண்டோடும் மதுரை மாட வீதி மல்லிகா சரி அழகினிலே மண் உருகுதையா மகடிக்கு மயங்காத பாம்பையா நாங்கள் மதுரை மல்லி மணக்குது சொல்லு மதுரை மல்லி மணக்குது சொல்லு. மதுரை மல்லி நிறுத்துங்கடா ஊரை விட்டு ஊர் வந்திருக்கோம் இது மதுரை இங்கெல்லாம் பேச்சுக்கே இடம் இல்ல ராஜா ஸ்ட்ரைட்டா பீச் தான் ஐயோ அது நின்றுட்டு இருக்கோம் சகஜம் இது நான் இப்பதானே சொன்னேன் வா அட வாங்கப்பா போங்க நாம எங்க சார் தங்க போறோம் செல்லமா காலேஜ்
நடந்ததையே நினைச்சு அழுதுட்டு இருக்காத தனோ. ஹாய் சலோ. நாங்க போறோம்டி. மணப்பெண் தோழிகள், மதுரையில் இருந்தானே என்னை உசுத்தி விட்டேன் நீனே. ஏன் சொல்ல தள்ளி போற? அட ஊர்ல இருக்கிற அம்புட்டு பிள்ளைங்கள முத்துப்பாண்டி மாதிரி ஆம்பளை வேணும் துள்றாங்க, நீ மட்டும் ஒதுங்குற. வீரண்டு கோர்ட் வாசல்ல இருந்து கோயில் வாசல் வரைக்கும் கொலை பண்ணிருக்கேன். 32 கேஸ் இருக்கு சாட்சியோட. ஆனா ஒரு பையன் படியேறி சாட்சி சொல்ல மாட்டான். முத்துப்பாண்டினால குத்தி கொண்டு விடுவான பயம். போன வயலுக்கு திரும்பியா வர போறாங்க. பெரியவங்க சொல்லுவாங்க, இளவு நடந்த வீட்டுல உடனே ஒரு நல்லது நடத்திடணும்னு. அதுக்காக தான் சொல்றேன், கல்யாணத்தை முடிச்சிருவோம். சிங்கமடி, ஆம்பளை சிங்கம். உன் கூட பச்சிருக்கீங்க ஒரு மச ரெட்ட ஜடையோட சவாலு புடிச்சது தூக்கிட்டு போயிட்டேன் ஒரு வாரம். கிட்டத்தட்ட இந்த ஊர்ல சமைஞ்ச பொண்ணு சமையல்காரியா இருந்தாலும் பிடிச்சா தொடாம விட்டதில்லை இந்த முத்துப்பாண்டி. இத்தனை பொண்ணுங்களை தொட்டிருக்கேன், ஆனா இனி வரைக்கும் என் கை விரல் உன் மேல பட்டிருக்குமா? ஏன்? ஐ லவ் யூ. ஏய், என்னடா பாக்குறீங்க? ஏன் பாக்குற? அப்படியெல்லாம் பார்க்க கூடாது. போ 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 போ. தூக்குங்கடா அவனை, தூக்குங்க. போ 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 போ. வாடா. நல்ல வாழ்ற காலத்துல பாக்குற நிறைய பொண்ணுங்களை வச்சுக்கணும்னு தோணும். ஆனா கட்டிக்கிட்டு கடைசி வரைக்கும் வச்சு வாழணும்னு உன்ன மாதிரி யாராவது ஒருத்தைய பார்க்கும்போது தான் தோணுது. உன்னை நான் நெஞ்சில வச்சிருக்கேன் செல்லம். உன் பொண்ணை விட என் பையன் 20 வயசு மூத்தவன் தான். அதனால என்ன, இவங்க ஐயாவுக்கும் எனக்கும் கூட தான் 24 வயசு வித்தியாசம். நாங்க குடும்பம் நடத்தலையா, புள்ள பெத்துக்கலையா? ஏன் நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? தனோ, நான் உனக்காக என்ன வேணாலும் செய்வேன். நீ என் கோட்டுக்கே மகாராணி. நம்ம கல்யாணத்துக்கு யாரு குறுக்க வந்தாலும் கொண்டே விடுவேன். ஏன்னா ஐ லவ் யூ. உங்களை அம்மா கூப்பிடுறாங்க. அம்மா கூப்பிடுறாங்க, வர்றேன். ஐ லவ் யூ. நாளைக்கு காலையில ஐயாவே நேர்ல வாராக, பேசி நிச்சயம் பண்ணிடுவோம். அப்பு, அப்ப கிளம்பலாமா? ஆமா. நாங்க வாரோம். வண்டி எடுங்கடா. வரங்க அத்தை, வரங்க மாமா. ஏய், லோட் வந்துருச்சு, இறக்குங்கப்பா. எங்க ஒரு பையன் அப்படி போடு. சிப்பகலமா எனக்கு அனுப்ப சொல்லிட்டியா? चलो, 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 चलो. चलो, चलो. யாராவது ஹெல்ப் பண்ணுங்களே. உயிருமா? ஏண்டா சொல்ல ஓடுறீங்க?
இது பாரு நீ ஓடுற ஏன் கால் வலிக்குது பாரு. எங்கடா ஓடுற? கையில பேக்க நான் தூக்கிக்கிட்டு ஏன்டா அழுகுற? நான் இருக்க என்ன விட்டு ஏய், ஏய், அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏன் சொல்ற நீ? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. ஏண்டா உன்னை விட்டுட்டா நான் எப்படிடா? ஐ லவ் யூ டா. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போகுது. கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லியாச்சு. அப்பா வேற வந்துட்டு இருக்காரு. செத்து போன உங்க அண்ணங்க எல்லாம் நமக்கு பிள்ளைங்களா வந்து பிறப்பாங்கன்னு கேளா கண்டிட்டு இருக்க. உன் பாட்டுக்கு நீ ஓடுற. வேணும் சொல்ல வாப்பா. வாடா கண்ணே. வாடா என் ராசத்தே. வாடி. ஏய். ஐயோ चलो मैडम என்ன விட்டு ஐயோ வாடி. ஏய், வண்டி நிறுத்தா. என்ன விட்டு என்ன விடு வாடி. ஐயோ चलो பேசாம ஏறு. ஏறு. ஏறு உள்ள. ஏறு चलो. चलो मैडम ஏறு. ஏறு உள்ள. ஏறு. ஏறு உள்ள. பட்டப்பல்ல நட்ட நடு ரோட்ல முத்து பாண்டியவே குத்தி விட்டானே. யார் அவன்? சத்தியமா அவன் இந்த ஊர்க்காரனை மட்டும் இருக்க மாட்டான். ஆளுகளை வந்துட்டாங்க. கொன்னே போட்டுருவாங்க. ஏய் வண்டி ஏறுடா. என்ன காப்பாத்த போய் நீங்க மாட்டிக்காதீங்க. இவனுங்க ரொம்ப மோசமானவனுங்க. கொண்டே போட்டுருவாங்க. என் விதி அவ்வளவுதான் நினைச்சுக்கிறேன். நீங்க போயிடுங்க பிளீஸ். உயிருக்கு பயந்து பாதியில விட்டுட்டு போற பழக்கம்லாம் எனக்கு கிடையாது. என்ன பொறுத்த வரைக்கும் இறங்கிட்டேன்னா ஜெயிக்கணும், ஜெயிச்சாகணும். நான் கபடி விளையாடத்தான் உங்க ஊருக்கு வந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன். நான் விளையாட வேண்டிய கிரவுண்ட் அது இல்ல, இதுதான்.
டேய் யாரா நீ தப்பு 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 டா நீ என்கிட்ட ஒரு கோடி ரூபாய் எடுத்துட்டு போவேன் திருப்பி சம்பாதிச்சிருவேன் ஏன் ஒரு 10 தங்கத்தை எடுத்துட்டு போவேன் திருப்பி வாங்கி ஆனா என் செல்லத்தை எடுத்துட்டு போன எப்படிடா தனலட்சுமி இதயண்டா டேய் அவன் என் வைஃப்டா டார்லிங் ஐ லவ் யூடா ஐ லவ் யூ தனலட்சுமி என் சாமிடா அவளை ஊர்வலமா கூட்டு போற தேரடா நானு திருவிழா நேரத்துல தேர கவுத்துட்டு சாமியை கழுவான்ட்டு போறியே தப்பு 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 தெருவுல போகும்போது எவனோ ஒருத்தன் என் செல்லத்தை தெரியாம இடிச்சதுக்கு அவன் 2 காலையை ஒடிச்சு பிச்சை எடுக்க வச்சவன் நானு ஆனா நீ மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் முன்னாடி என்ன அடிச்சு அவளை தூக்கிட்டு வரியா யாரா நீ டேய் இது முத்துப்பாண்டி கோட்டடி டேய் இவன் சாதாரணமா சாவக்கூடாது இவனை பீஸ் பீஸா வெட்டுகிறோம் பின்னாடி போக சொல்லு. பின்னாடி போகலாம் பின்னாடி போ பின்னாடி போ செல்ல கழுத்துல கட்டி வச்சிருக்கேன் பின்னாடி போங்க பின்னாடி போகலாம் பின்னாடி போங்க பின்னாடி போகலாம் பாரு வேணாம் 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 அவளை மட்டும் ஒண்ணு பண்றாத வேணாம் இவ யாருன்னு எனக்கு தெரியாது ஆனா இவதான் உன்னோட உயிர் நிப்பு எனக்கு தெரிஞ்சிச்சு உன்னோட உயிர் உனக்கு எவ்வளவு முக்கியமோ அதை விட என் உயிர் எனக்கு முக்கியம் முன்னாடி ஒரு அடி எடுத்து வச்ச அறுத்துடுவேன் வேணாம் வேணாம் அழுத்தாதடா அவளுக்கு வலிக்கும்டா இதை பாரு தனலட்சுமி உடம்புல இருந்து ஒரு சுற்றத்தை உன்ன நான் தாங்க மாட்டேன் பாரு உனக்கு என்ன வேணாலும் நான் விட்டுறேன் நான் விட்டுறேன் டேய் இங்க வாடா இந்த வாடா என்ன மூஞ்ச பாக்குற வாடா வேட்டி அவரு அவரே வேட்டி அவரேடா அவர் கீழே வெறி வேட்டி விரிச்சா விட்டுறேன் மொத்த அருவா கத்தி எல்லாம் அதுல போட சொல்லு போட சொல்லு போடுங்கடா எல்லாரும் இங்க போடுங்கடா எல்லாம் போட்டு பின்னாடி போங்க எல்லாம் போடு எல்லாரும் போடுங்க போட்டு பின்னாடி போங்கடா போங்கடா எல்லாத்தையும் கீழே போட்டாங்க இப்போ அவளை விட்டுறேன் ஏய் மூட்டை கட்டு அதெல்லாம் மூட்டை கட்டு எதுக்கு நானே கட்டுறேன் கட்டிட்டு இருக்கேன் கட்டிட்டேன் இப்ப விட்டுறேன் ஏய் இந்த மூட்டை எடுத்துட்டு போய் இந்த ஜிப்சில போடு ஜிப்சில எடுத்துட்டு போடுறா சொல்றான் இல்ல சாரு எடுத்துட்டு போ போயிட்டா விட்டுறேன் ஜிப்சியை தவிர மத்த எல்லா வண்டிலையும் காத்த பிடிங்க விட சொல்லு காத்த பிடிங்கடா காத்த பிடிங்க போங்கடா பிடிங்க போடா போய் காத்து பிடிக்க விட்டுறேன் என் தனலட்சுமி விட்டுறேன் ஏமா தனலட்சுமி வண்டியில ஏறு உள்ள உட்கார். ஏய் ஆக்சிடென்ட் இல்லனே மதுரை முத்துப்பாண்டி இருக்காருல்ல அவர் கட்டிக்க போற பொண்ணை எவனும் தூக்கிட்டு போயிட்டாங்களாம் அதான் காலைல இருந்து செக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க காசை போட்டீங்களா எல்லாம் செக் பண்ணியா யோ வண்டி அடியா பஞ்சர் ஆகுது சார் யோ பஞ்சர் ஆனா எனக்கு நீ தள்ள தூக்கி போடியா ஏய் நீ யாரு அவரு புக்கட என்னடா பாக்குற அரஞ்சறா சிகரெட் வச்சு இறங்குறான் இவன் மேல எனக்கு சந்தேகமா இருக்கு சார் ஐயா வர தோரணையே ஒரு மாதிரி இருக்கு அரெஸ்ட் பண்ணியா அரெஸ்ட் பண்ணுங்க சார் அரெஸ்ட் பண்ணுங்க
பின்ன இப்படிதான் வந்து கை நீட்டி அரெஸ்ட் பண்ணிடுவானா? அங்க அண்ணன் அடிச்சு போட்டு கிளம்பிட்டான், ஒரே பரபரப்பா இருக்கு. நாங்களா மூளைக்கு மூளை தேடிட்டு இருக்கோம். இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், அண்ணன் வண்டியை நிப்பாட்டுறீங்களா நீங்க? அதுக்கு இல்ல, இந்த வண்டி நம்பர் அதனாலதான் சொல்லையா. ஆமா, TN 59 100. அண்ணனோட ஆம்னி பஸ்ல இருந்து அம்பாசடர் வரைக்கும் இதே நம்பர் தான். ஜிப்சில இதே நம்பர்ல 4 வண்டி இருக்கு. அதுக்காக வண்டி நிப்பாட்டிடுவீங்களா? போங்க போய் செக் பண்ணுங்க. சார் செக் பண்ணிடலாம் சார், செக் பண்ணிடலாம். யோ சும்மா ஓ எந்த ஸ்டேஷன் நீ? உன் பேர் என்ன? அறிவழகன் சார். அறிவழகன் இங்க இருக்குது, இங்க இல்லையா? சரி சார். உன்னை ஒண்ணு சொல்லிருங்க. இந்த பாரு, என் தலைவன் அடிச்சு போட்டு கிளம்பி இருக்கான். அவன் இந்த செக் போஸ்ட தாண்ட கூடாது. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. துறையா செக் போஸ்ட. யோ போய் துறையா சார். யோ துறைன்றல. கன்ஃபியூஸ் பண்றானே. இது யார்? இவன் தான் அவனா? அறிவாளனை கொஞ்சம் லைன்ல வர சொல்ல, ஐயா பேசணுமா? உங்களுக்கு போன் வந்திருக்கியா? சார், நான் அறிவழகன் பேசுறேன் சார். ஐயா, பைபாஸ் ரோடு செக் போஸ்ட் அறிவாளன் லைன்ல இருக்காரு. என்ன கிடைச்சானா? இன்னும் இல்ல சார், தரவா செக் பண்ணிடுங்க சார். நல்லா தேடுங்க. வண்டி நம்பர் தெரியுமில? ஜிப்சி 100. நம்ம ஜிப்சி நம்பர்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதுனால வேற ஏதாவது அடையாளம் இருந்தா சொல்லுங்க சார். என்ன ட்ரெஸ் போடுறா சார் அவன்? அவன் என்ன கலர் ட்ரெஸ் போட்டுருந்தா? கருப்பு கலர் பனியன், பச்சை கலர் பேண்ட். இல்ல சார், கருப்பு பனியன் பச்சை பேண்ட்ங்களா சார்? அவன் நம்மளும் சொல்லிட்டு போயிட்டு இருக்கான் சார். நம்மளும் சொல்லிட்டு போறானா? அது பொண்ணு இருக்குமையா? ஏ சார், பொண்ணு இல்லையா சார்? நல்லா பாருங்க. இத்தனை பேருக்கு தண்ணி காட்டிட்டாங்க சார், ஒரு ஐடியா. என்னையா? இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சோன்னு வச்சுக்கங்க. காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். இவன் ஒரு கில்லி சார். தனலட்சுமி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன ஒரு மாதிரியா இருக்க? என்னமோ சொல்லணும்னு நினைக்கிற, ஆனா நீ சொல்ல மாட்டேன்ற. நீ மனசுல ஏதோ மறைக்கிறேன்றது உன் முகத்துல தெரியுது. அது என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. உன்னை எந்த குறையும் இல்லாம அனுப்புறதா சொல்லியிருக்கேன்ல. உனக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் ஏர்போர்ட்ல சொல்றேன். நான் என்னமோ அடுத்தவங்க மனசே புரிஞ்சுக்க மாட்டேன்னு சொன்னேன். அங்க பார். ரொம்ப நன்றி தம்பி. டேய், அவங்க இங்க இருக்கிறது அவ்வளவு சேஃப்டி இல்ல. பத்திரம். தனலட்சுமி, டைம் ஆச்சு. பார்த்துக்கிட்டு பாஸ்போர்ட் டிக்கெட், உள்ள போய் போர்டிங் கார்டு. உன்னோட லக்கேஜ்லாம் ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட் உள்ள எடுத்துட்டு போயிட்டான். உனக்கு ஸ்டூடெண்ட் விசா தான், அதனால ஃபார்மாலிட்டிஸ்லாம் ஒன்றும் பெருசா இல்லை. இந்தா உன்னோட சர்டிஃபிகேட்ஸ், மிச்ச காசு எல்லாம் அதில் இருக்கு. பத்திரம். என்னமோ சொல்ல மறந்துட்டேன். நேற்று உங்க பெரியப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பேசிட்டேன். ஏர்போர்ட்ல இருந்து வெயிட் பண்றேன்ட்டாரு. அவருடைய நம்பர் வச்சுக்கோ. என்ன இப்படி பாக்குற? ஒன்றும் கன்ஃபியூஷன் இல்லைல்ல? போனதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணு. உங்க அப்பாவுக்கு பாவம், அவர் வேற டென்ஷன்ல இருப்பார். பத்திரமா போயிடுவல்ல? நான் ஏதோ சின்ன குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன். ஓகே, டைம் ஆச்சு. ஆல் தி பெஸ்ட். பாய். சாவி கொடுறா. தனலட்சுமி உட்கார். மேட்சுக்கு டைம் ஆச்சு, கிளம்புடா. சரிடா. என்னடா சாரி? ஸ்கோர் போர்டு பாத்தியா? நம்ம தோக்குறது நிச்சயம். இப்ப சந்தோஷமா? என்னமோ பெருசா சொன்னீங்க.
உடம்புல இருக்க பலத்தை விட மனசுல இருக்க பலம் தான் ஜெயிக்கிறது முக்கியம்னு இப்ப என்னடா ஆச்சு அந்த மனசுக்கு? என் மனசு என்கிட்ட இல்லடா. என்னடா சொல்ற? அவளை ஏர்போர்ட்ல அனுப்புற வரைக்கும் எனக்கு ஒண்ணுமே தெரியல. ஆனா இப்ப அவ இல்லாம ஒண்ணும் முடியலடா. எங்க பார்த்தாலும் அவ இருக்கிற மாதிரியே தெரியுதுடா. மச்சான் லவ் பண்றியா? தெரியல. இப்ப சொல்லுங்கடா. அனுப்புனதுக்கு அப்புறம் லவ் கிவ் அது இதுன்னு. மச்சான் உண்மையிலே வந்துட்டாடா. எங்கடா? டேய் நரி, என்னடா மச்சான் நீ என்ன பண்ணுவே தெரியாது. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. அவனை எப்படியாவது அவுட் பண்ணிட்டு வேல் உள்ள வந்துருவான். என்ன மச்சான் விளையாடுறீங்களா? நான் எப்படிடா? டேய் மச்சான் என்ன பண்றா? அவன் உள்ள வந்துருவான்டா. டேய் மச்சான் உன்னால முடியடா. போடா. டேய் பாத்ரா சொதப்பிடாத. வணக்கம். அங்க பாரு காக்கா. ஐயோ முருகா ஆண்டவா. ஐயோ அம்மா ஆறா. வெளிய வந்தா காலை வச்சிரும் ஜாக்கிரதை விட்டுறா. ஏய் காலை தூக்கி வச்சிராத மூஞ்சாடி அப்படி. ஐயோ கபடி 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 கபடி